வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மீனா கொண்டு வர பணத்தை மண்டபத்துக்கு பக்கத்தில் வரும்போது ஆட்டையை போட்டணும்டா, சொன்னால் கேட்கணும் அப்படிங்கிறாங்க. அக்கா அழகாக பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. அவள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டாளாம். அவங்க மாமியார் எனக்கு தகவல் சொல்லிட்டாங்க. ஒரு மஞ்சள் பையில் பணம் வச்சுருக்காளாம், எப்படியாவது எடுத்துடணும்டா அப்படிங்கிறாங்க. அக்கா அசால்ட்டாக எடுத்துடலாங்க்கா, நீங்கள் மண்டபத்துக்கு நில்லுங்க, நாங்கள் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிடுதோம். நாங்கள் மண்டபத்துக்கிட்ட எடுத்தால் நீங்கள் செஞ்ச மாதிரி தெரியும்க்கா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான்டா, நான் ஒன்றும் தெரியாத மாதிரி மண்டபத்துக்கிட்ட நிற்கேன், நீங்கள் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க நீங்கள் சொன்ன மாதிரி அப்படிங்கிறாங்க. அவங்க கொஞ்சம் தள்ளி நிற்காங்க. மீனா வந்துக்கிட்டு இருக்காங்க, பணத்தை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. டபார்ன்ட்டு அந்த பணத்தை பிடுங்குதாங்க அந்த சிந்தாமணியோட ஆட்கள். பிடிங்கிட்டு அவங்க மீனாவையும் பொசுக்குன்னு ஒரு உருட்டு விட்டுறாங்க. மீனா கீழே தடுமாறிட்டு கிடக்காங்க. அப்போ பின்னாடி அருண் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. உடனே இவரா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. என்னம்மா என்னாச்சு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல சார், நான் வரும்போது கையில் பணம் வச்சுருந்தேன், நான் டெபாசிட் அமௌண்ட் கட்டுறேன்னு சொல்லிட்டு அதை 2 பேர் யாருன்னே தெரில பிடிங்கிட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது, அப்படியே கொஞ்சம் எந்திரிச்சில்லுங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு பாஞ்சு போகிறாரு. அவங்கள ஓவர்டேக் பண்ணுறாங்க. நேராக சிந்தாமணிட்ட போய் நிற்காங்க. அதனால் யோ அவங்ககிட்ட ஏன் பணம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படிங்கும்போது, சார் நாங்களாம் எடுக்கல சார் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் பார்த்துட்டு தான் வரேன், ஒழுங்கு மரியாதையாக பணத்தை கொண்டா அப்படிங்கும்போது, இது எங்கள் அக்கா பணம் அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் சார், இது என்னோடய பணம், அக்கா அவங்க பணம்லாம் கிடையாது, எனக்கு அந்த பொண்ணு பணம் தரணும், அந்த பணத்தை தான் இவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. வாங்குறவங்க இப்படி தான் வாங்குவாங்களோ, ஒரு ஆள் பணத்தை கொண்டு போயிட்டு இருக்கும்போது பிடிங்கிட்டு வாங்கிட்டேங்க அப்படிங்கும்போது பின்னாடியே மீனா வந்துடுறாங்க. சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், இந்த மண்டபத்தில் நான் ஒரு கம்பெனி டெக்கரேஷன் ஆர்டர் எடுக்கிறதுக்கு நான் டெபாசிட் அமௌண்ட் கட்டுறதுக்காக பணம் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி கொண்டு வந்தேன் சார். இப்போ என்னன்னாக்கா அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது, சரிம்மா அந்த பணத்தை கொண்டு கட்டுங்க, இவங்கள நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. அவங்க பணத்தை கட்டிகிட்டு வராங்க. சிந்தாமணி, கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவு இல்லையா? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பணத்தை உருவாக்கிறேன் தெரியுமா? என் தங்கச்சி இதை உருவாக்கி தந்திருக்கா அப்படிங்கும்போது, சரிம்மா நீங்கள் ஸ்டேஷனில் பெட்டிஷனை கொடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே சொல்லுதாங்க, சார் அதெல்லாம் வேண்டாம், நான் வீணாக ஸ்டேஷனுக்கு அலைஞ்சிட்டு நடக்கணும் அப்படிங்கும்போது, இல்லைம்மா இந்த மாதிரி ஆட்கள்லாம் விடக்கூடாது, உங்களை மாதிரி எத்தனை பேர் செஞ்சுருக்காங்கன்னு தெரியல அப்படிங்கும்போது மீனா சொல்கிறாங்க, சார் அதெல்லாம் விட்டுருங்க, நான் இவங்ககிட்ட வளர்க்க விரும்பலை, தொழிலில் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லி அனுப்புங்க அப்படிங்கும்போது, ஏம்மா அவன் புருஷனே ரொம்ப ஒரு மாதிரியான ஆள், எனக்கே அவனை சுத்தமாக பிடிக்காது, அந்த பொண்ணே ஒரு பண்பாக சொல்லிட்டு போகும்போது நீங்கள் என்ன எப்படி இருக்கீங்க, தேவையில்லாமல் பார்க்காதீங்க சித்தனா, அந்த பொண்ணு ஸ்டேஷன் சொல்லிச்சு அப்படின்னா நீங்கள் யாருமே வெளியே வர முடியாது, உள்ளே தான் இருக்கணும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே சிந்தாமணிக்கு ரொம்ப கடுப்பாகுது. அப்போ விஜயா ஃபோன் பண்ணி, என்ன சிந்தாமணி பணத்தை பிடிங்கிட்டீங்களா எப்படி, அவள் கெட்டல, நீங்கள் தானே அந்த ஆர்டர் எடுத்து செய்ய போகிறீங்க, எனக்கு அப்போ கண்டிப்பாக பார்ட்டி ஒன்றில் அப்படிங்கிறாங்க. மாஸ்டர் என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் ஆளை வச்சு எல்லா வேலையுமே பார்த்தேன், சம்மந்தம் இல்லாமல் ஒரு கைச்சட்டக்காரன் தேவையில்லாத வேலையை பார்த்து விட்டுட்டான், அவன் மீனாக்கிட்ட பணத்தை பிடுங்கையில் பார்த்துட்டு போகும்பொழுது அவன் முன்னாடியே என்ன செஞ்சிட்டான், எங்களை கரெக்டாக கேட்ச் பண்ணிட்டான். அதுபோக அந்த மீனாவும் அந்த பணத்தை வாங்கி டெபாசிட் கட்டிட்டா. நான் ஏதாவது ஒரு வகையில் மண்டபத்தில் பேசி அந்த மீனாவோட கூடுதலாக ஒரு 50,000 வச்சு மேனேஜரை சரி பண்ணி இந்த ஆர்டரை நான் வாங்கிடுறேன் அப்படிங்கிறாங்க. அதை நீங்கள் செய்கிறீங்க சிந்தாமணி, செஞ்சால் தான் நீங்கள் 30 வருஷமாக தொழில் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கற்றுக்க சரியாக வரும். இந்த மீனாக்கிட்ட நீங்களும் தோக்கக்கூடாது, நானும் தோக்கக்கூடாது, வீட்டில் நான் சுத்தமாகவே மரியாதை கிடையாது, நான் ஒரு பணக்கார மருமகளை வீட்டில் கூட்டி கொண்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெத்தாக பேசுவேன். அவன் என்ன பணக்காரியா, ரொம்ப பந்தா பண்ணலை, உனக்கு அவள் ஒன்றுமில்லாதவன் தெரிஞ்சு போச்சுல அப்படின்னு சொல்லி ரொம்ப நீ ஒரு மாதிரி பார்க்குறா. அந்த மீனா பார்க்குற பார்வையில் அவ்வளோ அர்த்தம் இருக்குது. அதனால் மீனா அந்த வேலையை எடுத்து செய்யவே கூடாது, அந்த டெபாசிட் அமௌண்ட்டும் கிடைக்கக்கூடாது, அதை மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சரி மாஸ்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர்கிட்ட போகிறாங்க. மேனேஜருங்க பாருங்கள், நீங்கள் டெபாசிட் அமௌண்ட் 2 லட்ச ரூபா தான் கட்ட சொல்லுவீங்க, இல்லை 3 லட்ச ரூபா இருக்குது, 50,000 நீங்கள் எடுத்துக்கிடுங்க, அதுபோக மீனா கட்டின பணத்தை நீங்கள் கட்டவே இல்லைன்னு சொல்லி பணத்தை நீங்கள் எடுத்துக்கிடுங்க, மீனாவால் ஒன்றுமே பண்ண முடியாது, உங்கள்கிட்ட தான் அவன் எதுவும் பேப்பரில் எதுவும் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போதேம்மா சரியாக வராது, அங்கே மேலே பாருங்கள் அப்படிங்கிறாங்க. மேலே பார்க்குறேன், கேமரா இருக்குது, இந்த கேமராவில் எல்லாம் பதிவாக இருக்கும், அதுபோக எங்கள் ஓனர் ஃபுல்லாக பார்ப்பார்,
என் வேலைக்கு ஆப்பாயிருக்கும் சிந்தாமணி, நீங்கள் போய்ட்டு வாங்க, நேராக மண்டபத்தில் போய் வேலை கேளுங்க, தருவாங்க. நீங்கள் குறுக்கு வழியில் தான் எல்லா ஆர்டரையும் வாங்குறீங்கன்னு எல்லோரும் பேசுவாங்க, அது உண்மையாயிராமல் கிளம்புங்க அப்படிங்கும்போது, யோ அந்த கேமரா உள்ளது அங்கே தானே பதிப்போம், அதை அடிச்சிரியா அப்படிங்கிறாங்கம்மா. ஏற்கனவே அது ஓடிக்கிட்டு தான் இருக்குது, நான் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வேணால் ஒன்று செய்யுங்க, எங்கள் ஓனர்கிட்ட பேசுங்க, எங்கள் ஓனர் ஓகேன்னா அந்த கம்பெனிக்காரங்க சம்மதிச்சுக்குவாங்க, நீங்கள் வேணால் எங்கள் ஓனர்கிட்ட போய் பேசுங்க அப்படிங்கிறாங்க. நேராக சிந்தாமணி வந்து அந்த மண்டபத்தினுடைய ஓனர் வீட்டுக்கு போகிறாங்க. போய் சார் நான் சிந்தாமணி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க வேலை பார்க்குறவங்ககிட்ட. அப்போது சார் சிந்தாமணின்னு வந்திருக்காங்க, அவங்க டெக்கரேஷன் வேலைலாம் அவங்க மண்டபத்தில் பண்ணுவாங்க, அவங்க வந்திருக்காங்கன்னும் போது உள்ளே விடுங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. இல்லை எப்போவுமே எனக்கு தான் இந்த மண்டபத்தில் ஆர்டர் கொடுப்பீங்க அப்படிங்கும்போது, ஆமாம்மா உங்களுக்கு தான் டெக்கரேஷன் ஆர்டர் கொடுப்போம், பூ ஆர்டர்லேருந்து எல்லாமே கூட தான் கொடுப்போம். ஆனால் நீங்கள் ஒழுங்காக பண்ணலை, அதிக வேலை குடிச்ச வேலை சொல்கிறீங்க, மக்கள்கிட்ட வந்து ரொம்ப சரியாக இல்லை வரலை, அவங்களுக்கு உங்களுடைய மாடல் பிடிக்கல, அதனால் வந்து நீங்கள் ஒதுங்கிக்கிடுங்க. புது மாடல்லாம் அந்த மீனா செய்யுது, மீனை தான் கொடுக்கணும்னு நினச்சேன், நிறைய போட்டியாளர்கள் வராங்கன்னு மேனேஜர் சொன்னோன்னே தான் சரி ரைட்டு கம்பெனிக்காரங்க சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு டெபாசிட் ஒன்று வாங்க சொன்னேன். இப்போ அந்த ஆர்டருக்கு வந்து டெக்கரேஷன் ஆர்டருக்கு வந்து மீனா தான் பணம் கட்டிச்சாம்ல. இப்போ தான் மேனேஜர் ஃபோன் அடித்தான் அப்படிங்கும்போது, அதுக்குள்ளே ஃபோன் அடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் வராங்க. இங்கே போய் ஓனர்கிட்ட பேசுங்கன்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து ஓனர்கிட்ட வேறு சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு, சார் அவள் வந்து டெபாசிட் கட்டினா உங்களுக்கு அது மட்டும் தானே கிடைக்கும், நான் கூட 2-3 லட்சம்னாலும் தரேன், எனக்கு ரெகுலர் ஆர்டர் கொடுங்க அப்படிங்கும்போதேம்மா, நான் ஆரம்ப காலத்தில் நீங்கள் தந்துருந்தால் ஒரு வேளை வாங்கியிருப்பேன்னு நம்ம தெரியாது, நான் நல்ல சம்பாத்தியம் பண்ணி நல்ல நிலைமையில் இருக்கேன், யார்கிட்டையும் 5 காசு வாங்குற மாதிரி இல்லை, நீங்கள் கிளம்பலாம் அப்படின்றாங்க. இங்கே நேராக போய் மேனேஜர் போய் பேசுகிறாங்க. என்னையா நினச்சிட்ருக்க, இந்த மாதிரி வந்து என்னையை போய் ஓனர்கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு நீ ஓனர்கிட்ட சொல்லியிருக்க அப்படிங்கும்போது, அம்மா ஓனருக்கு கால் பண்ணிட்டாங்க, இங்கே கேமரா பதிவை பார்த்துட்டே இருப்பாங்க உங்களுக்கு, நான் ஒன்றும் பண்ண முடியாது, என் வேலையை காப்பாற்றணும்ல, அதனால தான் அப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப கடுப்பில் போய் பார்வதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிடுங்க அந்த ஆர்டர் மீனாவுக்கு தான் கிடைக்குமான்னு சொல்லிட்டு, நான் மாஸ்டர்கிட்ட பேசினோன்னே எனக்கு ரொம்ப கோவப்படுவாங்க அப்படின்றாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே பார்வதி ரொம்ப சந்தோஷமாக, பார்வதி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி விஜயாட்ட சொல்கிறாங்க. சொல்லு அதான் தெரியுது, உன் நம்பர் தான் இங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சந்தோஷமான செய்தி, உன் மருமகளுக்கு தான் வந்து அந்த கம்பெனிக்காரங்க கொடுக்கக்கூடிய டெக்கரேஷன் ஆர்டர் வந்திருக்கும் போல் அப்படிங்கும்போது, பார்வதி நுப்பாட்டு நீ முதல்ல, சிந்தாமணி எதை பண்ணினாலும் ஆர்டரை இணைஞ்சிருவாங்க, அவங்க வாங்கிடுவாங்க, அவங்கக்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது, இவங்ககிட்ட என்ன இருக்குது, பெரிய பெரிய ஆர்டர்லாம் இவன் எடுக்க முடியுமா, இவன் ஒரு 500 1000த்துக்கு பூ கட்டி வைக்கிறது மாதிரி வியாபாரத்தை வேணால் பார்க்கலாம் அப்படிங்கும்போது, விஜயா அதுதான் நீ தப்பு கணக்கு போடுத, மீனா வந்து எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு பணம் கட்டிட்டு ஓனர்லேருந்து மேனேஜர்லேருந்து எல்லாமே மீனாவை தான் பிடித்தோம். இந்த சிந்தாமணியை வேலைக்கே வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க. சிந்தாமணி உங்ககிட்ட சொல்ல பயந்து போய் என்கிட்ட சொல்லிட்டாப்புல, இந்த மாதிரி ஆர்டர் பூராமே நம்ம மீனாவை தான் கொடுப்பாங்க, எனக்கு தர மாட்டாங்க, மாஸ்டர்கிட்ட சொல்ல எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீங்களே சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாப்புல. எனக்கு ஃபோனே பண்ணாத சிந்தாமணி, எதனால் எனக்கு ஃபோன் பண்ணுது, நம்ம ஜெயிக்கணும் லாய்க்கு இல்லை, இனிமேல் எல்லா காரையும் மீனாக தான் ஜெயிப்பா, அவளுக்கு பேசாமல் வழி விட்டு ஒதுங்கலாம்னு நினச்சாங்கன்னா என்னமோ அப்படிங்கிறாங்க. அப்படி சிந்தாமணி மட்டும் விடவே மாட்டாங்க. சிந்தாமணி 30 வருஷமாக தொழில் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எவ்வளோ பழக்கம், எவ்வளோ ஆட்களை வேலைக்கு வச்சுருக்காங்க. ஆனால் இந்த மீனா மிஞ்சி போனால் ஒரு 10 பேரை வேலைக்கு வச்சுருப்பா, அந்த 10 பேரை வச்சுக்கிட்டு சிலிப்பிக்கிட்டு இருக்கா. ஆனால் சிந்தாமணி பாருங்கள், ஒரு நாள் ஜெயிச்சு பெரிய ஆளாக வருவாங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. பார்த்தியா விஜயா, உன் வாயிலே வருது, மீனாவை ஜெயிச்சு வருவான்னு சொன்னால் அதில் ஒரு வாய்ப்பு இருக்குது. சிந்தாமணி நம்ம ஜெயிச்சு எங்கே வர, ஜெயிச்சிருக்கிறதுனால தானே சொல்லி போனதாங்க, நீ தானே சொல்லிக்கிட்டு இருந்த முன்னாடி, நீனே எப்படி சொல்கிற அளவுக்கு ஆகிட்டு, மீனா தான் ஜெயிப்பா, மீனா பக்கம் தான் என்ன செய்யுது காற்று வீசுது, கண்டிப்பாக மீனா தான் ஜெயிப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கும்போதே போன வை அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஆர்டரை ரொம்ப சூப்பராக பண்ணி முடிச்சிடுறாங்க. பண்ணி முடித்தோடனே அந்த 10 லட்ச ரூபா பணமும் டெபாசிட் அமௌண்ட்டும் கையில் கொடுக்காங்க. மீனா வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய ஆர்டரை செஞ்சதே இல்லை, 10 லட்ச ரூபா மிகப்பெரிய விஷயம். அப்போ அந்த கம்பெனிக்காரங்கன்னு சொல்கிறாங்க, ஒவ்வொரு ஆர்டருக்கும் உங்களை தான் கூப்பிடுவோம், ஃபோன் நம்பரை கொடுங்கன்னு சொல்லி கம்பெனியோட மேனேஜர் வாங்கி வச்சுக்கிறாரு. இப்போ மீனா வீட்டுக்கு வராங்க, வந்து மாமா ஆர்டரை நான் சந்தோஷமாக செஞ்சுட்டேன், அதனால் எல்லாருக்குமே கடை சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கடை சாப்பாடை எல்லாம் கொண்டு வைக்காங்க. சரிம்மா முத்தை எங்கம்மா அப்படிங்கும்போது, இல்லைம்மா வந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. நீ சந்தோஷமாக ஒரு மண்டபத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக வேலை செஞ்சுருக்க, மண்டபத்துக்காக வந்தானா அப்படிங்கும்போது, இல்லைம்மா அவருக்கு ஏதோ ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்படிங்கும்போது, இல்லைம்மா எங்கேயோ தப்பாகப்படுது,
உனக்கு ஏதாவது வேலைன்னா கூடயே சப்போர்ட்டாக இருப்பான். 2 பேரும் அவ்வளோ அனுசரணையாக இருப்பீங்க. இப்போ உங்களுக்குள்ளே எதுவும் பிரச்சனையாம்மா அப்படிங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா சொல்லு, நான் ஏதாவது சரி பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, இவருக்கும் ஒரு அருணுங்கிற ஒரு காக்கி சட்டைக்காரருக்கும் சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. இவர் ரோட்டில் போகும்போது அவர் வந்து எட்டி குட்டி பேசுகிறாங்கிறாரு. கேட்டால் அவர்கிட்ட கேட்டால் இவரை சொல்கிறாரு, இவரை கேட்டால் அவரை சொல்லுறாரு. எனக்கு ஒன்றும் புரியல. அவர் வந்து இவர் தண்ணி அடிச்சிருக்காங்கன்னு செக் பண்ணையில் நான் பண்ணவே இல்லை, எப்படி நீ நிப்பாட்டலான்னு சொல்லி இவர் அங்கே பிரச்சனை பண்ணுறாரு. இப்படியே போயிட்டுருக்கு. கேட்டால் அவர் வேலைங்க அதை பார்ப்பாருன்னு சொன்னால் இவர் என்கிட்ட சண்டைக்கு வர்றாரு. அது வந்து என்கிட்ட பேசவே இல்லை அப்படிங்கும்போது, இது எல்லோரும் பண்ணக்கூடியது தானே. முத்துக்கு இது தேவையில்லாத கோவம்ல. அவங்க வேலையை அவங்க ரோட்டில் பார்க்காங்க, நம்ம வேலையை நம்ம பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்து எங்கடா இருக்க அப்படிங்கிறாங்க. கார் ஸ்டாண்டில் அப்படிங்கிறாங்க. மீனா அவள் வேலையை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு பணமும் வாங்கிட்டு வந்துட்டா. என்ன, நீ வந்து அவளுக்கு உதவி பண்ண தான் நான் போயிருக்க மாட்டேன். என்ன சொன்னேன்? மீனா டெக்கரேஷன் அவளை எடுக்கான்னா ஒன்றால் முடிஞ்ச உதவி நீ செய்யணும்னு சொன்னால் நான் சொல்லலையா அப்படிங்கிறாங்க. சொன்னீங்கப்பா அப்படிங்கிறாங்க. உடனே வீட்டுக்கு வா அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே அவன் பொண்டாட்டி இவ்வளோ பணம் சம்பாத்தி பண்ணியிருக்காடா. முறையாக 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு வருமானம் பார்த்துருக்கான். வருமானம் மட்டும் ஒரு 6 லட்ச ரூபா வந்திருக்கு அப்படிங்க. இந்த 6 லட்சத்தை என்ன இதை வச்சு நீ வந்து முன்னேறி வாடா அப்படிங்கும்போது, இல்லைப்பா இது அவ பணம் தானே அப்படிங்கும்போது மீனா சொல்லுவாங்க, ஏங்க என் பணம் உங்கள் பணம் கிடையாது, இல்லை நம்ம பணம் தான் அப்படிங்கும்போது, இல்லை இது உன் பணம் தான் அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, இங்கே பாரு முத்து, 2 பேர் சம்பாதிக்கிறது ஒரு பணம் தான். சரிதானே? அவங்க அம்மா விஜயா வேலை பார்க்கல, ஆனால் வேலை செஞ்ச கூலியை சம்பளத்தை எல்லாத்தையும் ஏற்ற போட்டு கொடுத்தேன். உங்கள் அம்மா தானே கொடுத்தேன், உங்களுக்கே தெரியுமில்ல. உங்கள் அம்மா மூலமாக தானே மனோஜுக்காக இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் பணம் வரும். அதே மாதிரி மீனா சம்பாதிச்சது உனக்கும் சேர்ந்து தான் என்ன அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா மீனா கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கா அப்படிங்கும்போது, பாருங்க மாமா அதையே சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கும்போது, டேய் அவன் என்ன சொல்லுதா நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கும்போது, இல்லைப்பா எனக்கு ஒரு ஆஃபர் வருது கிளம்பிடுதான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருந்தாங்க. இங்கே மீனாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எல்லா வாட்டியும் நான் ஒரு வேலை எந்த வேலை எடுத்து செஞ்சாலும் மீனா நீ சூப்பராக பண்ணிடுவேன், உனக்காக நான் பண்ணான்னேக்கன்னு சொல்லுவார். இந்த வேலைக்கு என்னாச்சு ஏதாச்சும் ஒரு வாழ்த்து கூட தெரிவிக்கலை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டம்தான். இருந்தாலும் சரி அவரை சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்குது. நேராக மீனா வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க தங்கச்சி இருக்காங்க. சீதா ரொம்ப நன்றிடி, நீ மட்டும் நடந்துடலாம் நடந்திருக்காது. நீ என் தங்கச்சி 1.40 தந்த, சம்மந்தமே இல்லாதாலும் ஒரு 1 லட்ச ரூபா தந்திருக்கோம் ஃப்ரெண்டு, அவங்கள்ட்ட நான் நன்றி தெரிவிக்கணும் அப்படிங்கும்போது, இல்லைக்கா அதெல்லாம் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க, பணத்தை கொடுத்தாலும் வாங்குதாங்களா வாங்க மாட்டாங்களோ தெரில அப்படிங்கும்போது, என்னடி சொல்கிற அவ்வளோ சூப்பர் ஃப்ரெண்டு யாருடி அப்படிங்கும்போது, அக்கா நான் சொல்லியிருக்கோம்லக்கா அப்படின்னு சொல்லி சிரிக்காங்க. யார் சொல்லு அப்படிங்கும்போது, இல்லைக்கா நான் வருங்கால கணவராக ஒரு ஆளை நான் மனசில் நினச்சிருக்கோம்ல அவர் தான் அப்படிங்கும்போது, பாரேன் கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம வீட்டில் உள்ள சுமையை அவர் பாதி சுமக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா தம்பிக்கு உதவி பண்ணியிருக்காரு. சம்மந்தியை நான் வந்து கணக்குக்கு மைனி மாதிரி மைனிக்கு உதவி பண்ணியிருக்காரு. மிகப்பெரிய விஷயந்தான். அவரை நீ எப்படி கேட்டா அப்படிங்கும்போது கேட்க ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. யார்கிட்டையாவது தெரிஞ்சுக்கிட்ட பணம் வாங்கிட்டாங்கன்னு. கடைசியில் நான் வந்து எதுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கி தரணும், ஏன்னா அந்த பழக்கமும் இல்லை. என் அக்கௌண்ட்லேயே பணம் இருக்குது, நான் தாரேன்னு சொல்லிட்டு பேங்கில் கொண்டு எடுத்துன்ட்டா இருக்கா அப்படிங்கும்போது, உண்மையிலே அவரை பார்க்கணுன்னு தோணுதுடி. உண்மையிலே அவர் நல்ல குணமாக தான் இருக்கணும். தம்பிக்கும் உதவி பண்ணியிருக்காரு, உன்னையும் வந்து பணம் நகை நீ எதுக்குமே ஆசைப்படாமல் கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்காரு. அதுபோக வர இருக்க குடும்பத்துக்கு யாருமே இப்படி செய்ய நினைக்க மாட்டாங்க. உங்கள் மாமா ரொம்ப நல்லவர் தான், அதனால் அவருமே பயங்கரமான கோவக்காரர். ஒரு சில விஷயங்களில் வந்து அவர் பண்ணவே மாட்டார். இப்போ பாரு சீதாவுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ள யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனாலும் இவ்வளோ உதவி பண்ணுறாரு, அவருக்கு நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை வேறு சொல்லி, ஏம்மா நான் வந்துட்டு ஒன்று பேச சொல்லுவோம்மா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க, இந்த ஆர்டரை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன், அதுக்கு காரணம் சீதாவும் சீதாவோட ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிறாங்க. அந்த ஃப்ரெண்ட்லாம் வீட்டுக்கு கூட்டி வாடி, நம்மளாம் நன்றி தெரிவிக்கணும், நம்மளை மாதிரி கஷ்டப்பட்டவங்களுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்து உதவுவாங்கன்னா மிகப்பெரிய ஆள் தான், அவங்களுக்கு நம்ம எவ்வளோ நன்றி சொன்னாலும் தருவோம் அப்படிங்கும்போது சீதா அப்படி வெக்கப்பட்டுட்டே இருக்காங்க. இவன் என்னடி வெக்கப்பட்டுட்டே இருக்கா அப்படிங்கும்போது, அவன் ஏன் வெக்கப்பட மாட்டான், அவர் வருங்கால மாப்பிள்ளை தானே வந்து பணம் கொடுத்துருக்காரு, அவர் தானே அவளுக்கு ஃப்ரெண்டு அப்படிங்கும்போது, நீ சும்மா இரு அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அவங்க கூட கோயிலுக்கு வந்தாங்களா நீ கூட பார்த்துருக்கியாம்மா அப்படிங்கும்போது, ஆமாடி நான் கோயிலில் அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் குசு குசுன்னு பேசிகிட்டு இருந்தாங்க, எனக்கு ஒரு மாதிரி தான் பட்டுச்சு. ஏன்னா வந்து யாரும் வந்து இன்னும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துக்கிட்டே இருந்தேன். இப்போ இப்படி ஆகிட்டா ஏன்ட்டு இப்படி பண்ணேன், நாங்கள் உனக்கு கல்யாணம் முடிச்சு வைக்க வரைக்கும் பொறுமையாக இருக்க மாட்டேன் அப்படிங்கும்போது, அம்மா நான் அப்படிலாம் இல்லை, 2 பேர் குடும்பத்துக்கும் சம்மதம் நான் தான் கல்யாணம் முடிப்பேன் அப்படிங்கும்போது மீனா சொல்கிறாங்க, அம்மா
சீதாவுக்கு பிடிச்சமான மாப்பிள்ளை தானே பார்க்கணும் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். பிடிச்சமான மாப்பிள்ளையை அவளே பார்த்துட்டா நம்மளுக்கு வேலையே சுருக்கியிருக்கு. அதுக்கு நன்றி தெரிவிக்காமல் நீ வந்து அவகிட்டே நீ வந்து கோவப்பட்டுட்ருக்கியம்மா. கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கலாமா அப்படிங்கும்போது, ஏய் உன் மாப்பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படிங்கும்போது, சீதாவுக்கு பிடிச்சிருக்குன்னா அவர் ஏன் வேண்டான்னு சொல்ல போகிறாரு அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிற, சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. சீதா நீ உங்கள் அம்மாட்ட ஃபோன் பண்ணி பேசு அப்படிங்கிறாங்க. சீதா ஃபோன் பண்ணி முத்துட்ட பேசுகிறாங்க. மாமா நல்லா இருக்கீங்களா அப்படிங்க, நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அக்கா பெரிய ஆர்டர் முடிச்சிருக்காங்க, நீங்கள் எதுக்கு மாமா அக்காட்ட பேச மாட்டேறீங்க, அக்கா என்ன தப்பு செஞ்சுச்சு அப்படிங்கும்போது, இல்லைம்மா எனக்கு ஒரு ஆளை பிடிக்கலன்னா அவளுக்கும் பிடிக்கக்கூடாதுல்ல, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கா, அதான் எனக்கு கோவமாக இருக்குது அப்படிங்கும்போது, மாமா உங்களை பார்க்க எனக்கு பொறாமையாக இருக்கும் மாமா, நான் சின்ன பிள்ளையில என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் பெரிய ஆள் மாமா, நீங்கள் வாங்க மாமா எங்கள் வீட்டுக்கு அப்படிங்கும்போது கிளம்பி வராங்க. என்ன சீதா நீ கூப்பிட்டுன்னு தான் வந்தேன், மீனை கூப்பிட்டான்னு வரல அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் கூப்பிடவே இல்லை, உங்களை கூப்பிடுது உங்கள் குழந்தையா அப்படிங்கும்போது, சரி சரி சீதா என்ன கூப்பிட்ட அப்படின்னு சொல்லு அப்படிங்கும்போது, அக்கா தான் உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் வீட்டில் வந்து பேச மாட்டியா அப்படிங்கும்போது, அங்கே தான் நீங்கள் என்கிட்ட பேசவே மாட்டேறீங்களே, நைட்டு வர மாட்டேறீங்க, கேட்டால் நைட்டில் நான் கார் ஓட்ட போனேன்னு சொல்கிறீங்க, அந்த பணத்தையும் கொண்டு கொடுக்கல அப்படிங்க, பணம் தான் தேவை, இதை 10,000 இருக்கு வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. இந்த 10,000த்துக்காக பண்ணலங்க, சீதா ஒரு பையனை விரும்புகிறா அப்படின்னு முத்துக்கு சிரிப்பு தந்தது. சீதா ஒரு பையனை விரும்புகிறாளே, சீதா என்ன சொந்தனா அப்படிங்கிறாங்க. உடனே வெட்கப்பட்டு இருக்காங்க. ரைட்டு மௌனம் வந்து சம்மதத்துக்கு அறிகுறிம்பாங்க. ரைட்டு அத்தை பையன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. நான் 2 முறை பார்த்துருக்கேன் மருமனை அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி சரி மீனாவை நீ பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. என்கிட்ட பேசிட்டிங்களா அப்படிங்கிறாங்க. சொல்லு மீனா அப்படிங்கிறாங்க. நான் பார்க்கலங்க அப்படிங்கிறாங்க. அவர் தாங்க எனக்கு வேலைக்கு உதவி பண்ணியிருக்க பணம் கொடுத்து அப்படிங்கும்போது, பாரேன் செமல்ல அப்படின்ட்டு இருக்காங்க. சரி உண்மையிலேயே நல்லதாக தான் இருக்கணும், சத்யாவுக்கும் ஒரு வகையில் உதவி பண்ணியிருக்காரு, இன்னொரு வகையில் என் பொண்டாட்டிக்கு உதவி பண்ணியிருக்காரு, இந்த குடும்பத்துக்கு வரது மூட்டியே நம்ம குடும்பத்துக்கு உதவுறாங்க, கண்டிப்பாக ரொம்ப கெட்டிக்காரன் நல்ல மீனாக தான் இருக்கணும், உடனே அவரை பார்க்கணும் போல தோணுது, வா மீனா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சீதாவை கூப்பிட்டு வீட்டுக்கு பார்க்க போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது தெரியுது அருணுன்னு சொல்லிட்டு. அருணை பார்த்தோன்னா 2 பேருக்கும் விற்கிறது. இவன் தான் இந்த அருண் தான் வந்து சீதாவை விரும்புகிறானா, சீதாவை இவனை தான் விரும்புகிறாளா, இவன் ரொம்ப ஒரு ஒரியான ஆள் இல்லை, இவன் எப்படி உதவி பண்ணான் அப்படின்னு சொல்லி முத்து கொண்டு ஓடலை, மீனாவை கொண்டு ஓடலை. இங்கே முத்தை பார்த்துட்டு அருண் கொண்டு ஓடலை, இவனா வந்து சீதாவோட மாமா, இந்த பொண்ணை வந்து மீனோட அக்கா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. உடனே சீதா அத்தை சொல்கிறாங்க, அருண் அம்மா என்ன எல்லோரும் அப்படி ஷாக்காகி இன்றைக்கி என்ன நடக்குது அப்படிங்கும்போது, தெரியலம்மா அப்படிங்கிறாங்க சீதா. மாமா என்னாச்சு அக்கா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றிங்க, என் வீட்டம்மாவுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஆமாங்க நானும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதாவோட அக்கா மீனாவும் முத்துன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ அருணோட அம்மா கூப்பிட்றாங்க, என்னங்க வந்தீங்க நன்றி மட்டும் சொல்லிட்டு போயிட்டுருக்கீங்க, நன்றி சொல்ல தான் வந்தீங்களா, ஏன் என் பையனுக்கு பொண்ணு தரணும் நீங்கள் அதை பற்றி பேச மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டார், நீ சும்மா இருமா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ஆசைப்படலாம் அது நடக்காது, உங்கள் பையன் கேரக்டரு ரொம்ப அவசரமான இடத்துல இருக்குது, எங்கள் கேரக்டரு வேறு மாதிரி இடத்துல இருக்குது, சரியாக வராது, நீங்கள் வந்து வேறு இடத்துல பார்த்துக்கிடுங்க, சீதாவுக்கு நாங்கள் ஒரு நல்ல பையனை பார்த்துட்டு கொடுத்தோம் அப்படிங்கும்போது அருண் சொல்கிறார், ஏன் என்ன பார்க்கலாம் நல்ல பையன் பார்த்து தெரியலையா, நீங்கள் உங்கள் மருமகளுக்கு நல்ல இடமா வைப்பீங்க, நான் வந்து நல்ல பையன் இல்லையா, அதுபோக நீங்கள் இருக்க இடத்துலலாம் ஒருத்தன் பொண்ணுக்கு கல்யாணம் முடிப்பானா அப்படிங்கும்போது, சீதா நான் சொல்லலை, இவர் ஏதோ ஒரு வகையில் உதவி பண்ணியிருக்காரு, அவருக்கு நன்றி தெரிவிலையாச்சு, உன் வாழ்க்கையை அவர் செட் ஆக மாட்டார், இவரை கல்யாணம் முடிச்சா நான் சம்மதிக்க மாட்டேன் சீதா அப்படிங்கும்போது அருண் சொல்கிறார், நீங்கள் எதுக்கு சம்மதிக்கணும், பொண்ணுக்கு சம்மதம் இருக்குது, பொண்ணோட அம்மா தம்பி சம்மதிச்சா போதாதா, நீங்கள் ஏன் சொல்லணும் வைக்கணும் அப்படிங்கும்போது, ஏங்க விடுங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே சீதாவுக்கு ரொம்பவே மன வருத்தமாக இருக்குது. சீதா வேலைக்கே போகாமல் 2-3 நாள் இருக்காங்க. அப்போ மீனா கேட்குறாங்க, மீனா சொல்கிறாங்க, நீ வீட்லேயே இருந்தேன்னா அதை பற்றியே தான் நினச்சிட்ருப்ப, வேலைக்கு போனால் 4 பேரை பார்ப்பேன், எல்லாத்தையும் மறந்துட்டு நீ அடுத்த வாழ்க்கையை பார்க்கலாம் அப்படிங்கும்போது, அடுத்த வாழ்க்கையை பற்றி நினைக்கவே இல்லை அப்படிங்கும்போது, மாமாவுக்கு ஒன்று பிடிக்க மாட்டேங்கிடி அந்த கல்யாணத்துக்குள்ள விஷயத்தில், அந்த அருண் உங்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு தான், நன்றி கூட சரியாக சொல்ல முடியல, அந்தளவுக்கு இருக்குது, எங்ககிட்டையும் அப்படி நடந்திருக்காருடி, அதுபோக ஆஸ்பத்திரியில் தாத்தா பாட்டியும் பார்த்தல, அது பண்ண காரணம் யாருங்க, இந்த அருண் தான், அப்பேர் அது நமக்கு சரி வராது அப்படிங்கும்போது, இல்லைக்கா நான் மாப்பிள்ளைன்னு அவரை தான் கல்யாணம் முடிப்பேன், இல்லைன்னா அப்படி ஒரு கல்யாணமே வேண்டாம் அப்படி இப்படின்னு சீதா பேசுகிறாங்க. அப்போ நீ அப்படி இருடி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே வீட்டுக்கு வந்தோடனே சீதாவோட அம்மா அழுதுகிட்டே ஃபோன் அடிக்காங்க, எங்கடி இருக்க அப்படிங்கிறாங்க. அம்மா இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே கிளம்பி வாடி அப்படிங்கிறாங்க. இங்கே சீதா அழுதுகிட்டு இருக்காங்க, அம்மாவும் அழுதுகிட்டு இருக்காங்க.
என்னம்மா ஆச்சு, ஏன் 2 பேரும் அழுகுறீங்க, என்னாச்சு அப்படிங்கும்போது, ஒன்றும் இல்லடி, இவ பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறாங்க. என்னம்மா எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க. ஏய், உன் தங்கச்சி உனக்கு முன்னோட்டி பிள்ளை பக்கம்னு ஆசைப்படுதாடி அப்படிங்கும்போது, அம்மா என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாடி, பழகி தொலைச்சிட்டா போல், முழுகாமல் இருக்கா அப்படின்னோடனே, இங்கே மீனாவுக்கு ஒன்றும் ஓடலை. என்னாச்சு சீதா, என்ன அம்மா சொல்கிறது உண்மையா அப்படிங்கும்போது, என்ன மன்னிச்சிருக்கா, நம்ம இப்படி தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோமே அப்படின்னு நினச்சிட்டு நான் நெருங்கிட்டேங்க அப்படிங்கும்போது, என்னடி இப்படி பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி சீதாவை போட்டு வெளுக்காங்க. இங்கே மீனாவுக்கு என்ன செய்யனே தெரில. ஏன்னு கேட்டால் முத்துக்கும் அருணுக்கும் பிடிக்க மாட்டேங்குது. அப்படி ஒரு மாப்பிள்ளையே வந்து சீதாவை கல்யாணம் பண்ண வேண்டாம், நம்ம வேறு மாப்பிள்ளை பார்த்துக்கலான்னு அவரும் இருக்கார். இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் முடிச்சிட்ருக்கோம். ஏம்மா இதுக்கு நம்ம என்னம்மா பண்ணுறது அப்படிங்கும்போது, என்னடி பண்ணுறது, அந்த மாப்பிள்ளை கல்யாணம் முடிக்க வைக்கக்கூடாதுன்னு நினைக்காரு. அதுபோக மாப்பிள்ளை இருக்க வீட்டில் அவர் கல்யாணம் முடிக்க மாட்டாங்காரு. என்ன தான் பண்ண ஒன்றும் புரியலை. இவ வேறு இப்படி பண்ணியிருக்காளட்டி அப்படிங்கும்போது, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு சீதா சொல்கிறாங்க. மன்னிச்சு மட்டும் என்ன ஆக போகுது, இப்போ என்னடி பண்ணலாம், அதை தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. இப்போ பேசாமல் அவருக்கு பிடிக்கலாம், நம்ம கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். சீதா விரும்ப நம்ம என்னம்மா செய்ய முடியும். கண்டிப்பாக சத்யாவுக்கு தெரிஞ்சுன்னா சத்யா கோவப்படுவோம். நம்ம 3 பேரும் கண்டிப்பாக சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நாளைக்கு காலையிலே வந்துரு, நம்ம நாசுக்கு அங்கே போய் பேசுவோம் அப்படிங்கிறாங்க. மறுநாள் காலையிலே விடிஞ்சோடனே மீனா கிளம்பி போகும்போது, முத்து எங்கே போகிறேன் அப்படின்னு கேட்குறோம். முக்கியமான வேலையாக போகிறேன் அப்படிங்கிறேன்னா, எங்கேன்னு சொல்லி அங்கே கொண்டு விடுதேன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அப்படிங்கிறாங்க. சரி சொல்லி விடுதேன் அப்படிங்கும்போது, எங்கள் அம்மா வீடு அப்படிங்கிறாங்க. சரி விட்டுட்டு அவர் வண்டிக்கு போயிடுறாரு. இங்கே ஒரு ஆட்டோ பிடிச்சி மீனாவோட அம்மாவும் மீனாவும் போகிறாங்க. அங்கே போனோன்னு அருணம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம். நல்ல வேளை இப்போமா நீங்கள் வந்தீங்களே, சம்மந்தம் இல்லாமல் போயிருமோன்னு நினச்சேன் அப்படிங்கும்போது, அது எப்படி இருக்கும், உங்கள் பையனும் சீதாவும் பழகி புள்ள உண்டாயிட்டா அப்படின்னோடனே, அப்படியா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சிரிக்காங்க. என்னம்மா சிரிக்கிங்க அப்படிங்கிறாங்க. எப்படியாவது என் வீட்டு மருமகள் ஆகுன்னு நினச்சேன், எனக்கு பேரனா பேத்தி வரப்போது எனக்கு சந்தோஷம் தானே, நாளைக்கு நாள் நம்ம கல்யாணம் வச்சுக்கலாம், நான் அருண்கிட்ட பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண்கிட்ட பேசுகிறாங்க. அருண் எப்படி இருக்காங்கன்னு அருண் ஷாக் ஆனாலும் ஒரு வகையில் சந்தோஷமா, சரிம்மா, ஆனால் அவர் வீட்டுக்காரர் சம்மதம்னா எப்படிம்மா அப்படிங்கும்போது, ஐயா மச்சானுக்கு பிடிக்கலாம் என்ன, வீட்டில் வச்சு நானே கல்யாணம் முடிச்சுக்கன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தெரிஞ்ச பூசாரியை வர சொல்லி வீட்டில் ஏற்பாடு பண்ணுதாங்க. இப்போ மீனா வந்து சீதாவை கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே சத்யாவுக்கு யாருக்குமே சொல்லலை. மீனாவோட அம்மா, மீனா, சீதா போய் கல்யாணம் முடிச்சு கொடுத்துருந்தாங்க. அங்கேருந்து சத்யாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. சத்யா வராங்க. வந்தோடனே, என்னக்கா நீ மாமாவுக்கு பிடிக்காத மாப்பிள்ளையை கல்யாணம் முடிச்சு வச்சுருக்க, அது போக அவர் உங்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு தான், மாமாவுக்கு பிடிக்கலன்னு எப்படி அப்படிங்கும்போது, டே வேறு வழி இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த கதையை சொல்கிறாங்க. அப்போது வந்துட்டு சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது தற்செயலாக வந்து முத்து வந்து அந்த ஏரியாவுக்கு ஒரு ஆஃபர் வராங்க. இவங்க அந்த வீட்டுக்கு எதிர்த்தாப்புல உள்ள கோயிலில் சாமி கும்பிட்டுருக்காங்க மாலையங்குளத்துமா. இதை பார்த்துட்டு முத்து, என்ன சீதா அப்படிங்கும்போது லெஃப்ட்டில் பார்க்குறாங்க. அங்கே மீனா அனுக்குறாங்க. ஏன் மீனா, என்கிட்ட கேட்காம நான் சொல்லதை மீறி நீ கல்யாணம் முடிச்சு வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. இங்கே இல்லைங்க அப்படி, இன்னும் இல்லைங்க நீ தானே பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் இந்த வீட்டு பக்கம் வந்தால் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் சொல்லதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு பிடிக்காதவங்க உனக்கு பிடிக்கி, அவங்களுக்கு தான் அவன் தங்கச்சி கல்யாணம் முடிச்சு வச்சுருக்க, சரி அவங்ககிட்டயே சொந்தமாக உறவாடு, இன்னும் வந்து இந்த முத்து யாரோ நீ யாரோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இங்கே என்ன பண்ணனே தெரில. இங்கே அண்ணாமலை கால் பண்ணுறாங்க முத்துக்கு. முத்து அழுதுட்டு சொல்லிடுறாருப்பா, மீனாவோட தங்கச்சி யாரையா விரும்புகிறான்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட கேட்காம கல்யாணம் முடிச்சு வச்சிட்டாங்கப்பா அப்படிங்கும்போதே முத்து, அங்கே என்ன சூழ்நிலை ஏதோ அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, எனக்கு வந்து அவனை பிடிக்கல இந்த அருணை அப்படின்னு சொன்னேன், வீம்புக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுருக்கா அப்படிங்கும்போது, மீனா அப்படி கிடையாதுடா, நல்லா யோசிச்சுப்பார், இந்த குடும்பத்துக்காக நிறைய விட்டு கொடுத்துருப்பான், இந்த வீட்டுக்கு வந்த மருமக கணக்குக்கு அவள் தான், ஆனால் அவன் ரூம் இல்லாமல் ஒரு ஹாலில் இருக்கான், மற்றவங்க யாராவது இருப்பாங்களா, அதுபோக எல்லோரும் சமைச்சு கொடுத்துட்டு எப்பவும் போல் இருக்குது, அதெல்லாம் அப்படி பண்ணாது, நீ வராமல் நைட்டு சாப்பிடக்கூட அந்த பிள்ளை செய்யாதடா, இப்படிலாம் பேசாத அப்படிங்கும்போது, நடந்ததெல்லாம் முத்தி யோசிச்சு பார்க்க ரொம்ப தானே, அப்போ ஏன் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. நம்ம வேறு வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டோமே அப்படின்னு நினைக்காங்க. அன்றைக்கி அப்புறம் வரலை. அப்போ இங்கே யார் சமைக்கிறதுன்னு சொல்லி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போ சீதாவோட அம்மா சொல்கிறாங்க, ஏய் சீதாவை கல்யாணம் முடிச்சு வச்சுட்டு நீயும் உன் வாழ்க்கையை கெடுத்துட்டே அப்படிங்கும்போது, இல்லைம்மா எனக்காக சீதா எவ்வளோ பண்ணியிருக்கா, அவள் வாழ்க்கையை நான் காப்பாற்றணும்லாம்மா, அந்த பையனை எனக்கு பிடிக்காது தான், என் வீட்டுக்காரருக்கு பிடிக்காது தான், ஆனால் அவங்க 2 பேருக்கும் பிடிக்கல, நல்லான்ட்டு போட்டோம் அப்படிங்கும்போது, சரி ரைட்டு அப்படின்னு இருக்கும்போது, முத்து வந்து மறுநாள் காலையில் மீனாவை கூப்பிட வராங்க. மீனா நான் வரலைங்க அப்படிங்க. மீனா பண்ண தப்புலாம் நீ அப்படிங்க. ஏங்க எதுக்கு பண்ணேன் ஏது பண்ணேன் நீங்கள் கேட்கவே இல்லை அப்படிங்கும்போது, சரி எதுக்கு தான் பண்ணேன் அப்படிங்கும்போது, வீட்டுக்கு வாங்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு சீதா கதையை சொல்கிறாங்க. சொன்னோன்னே ஷாக்காக இறங்கும், இப்படி ஆயிடுச்சா, அப்போ பண்ணி வச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, வா மீனா நான் போய் சீதா பாட்டு வரோன்னு சொல்லி பண்டத்தை வாங்கிட்டு அருணை பார்க்க போகிறாங்க. சீதா வந்து முத்து மீனாமல் வாங்க வீட்டுக்குள்ள அப்படின்னு கூப்பிட்றாங்க. இங்கே அருணால் கூப்பிட முடியல, வாங்க அப்படிங்கிறாங்க.
சரி நீங்கள் சீதாவோட மாப்பிள்ளையாக போயிட்டீங்க, இன்னும் நான் உங்கள்கிட்ட வந்து முதல்லேருந்து நல்லா இருக்காது, நான் உங்கள் மனசை கஷ்டப்படுத்திருந்தா மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நானும் கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டேன், வேலை பார்த்தாலும் கொஞ்சம் திமிரில் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், சாரி, இனிமேல் அப்படி நடக்காது அப்படிங்கும்போது சரி ரைட்டு எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் விருந்துக்கு வாங்க அப்படின்னு கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்புறாரு. இப்படி இருக்கும்போது அங்கே விஜயா வந்து வீட்டில் ரொம்ப நக்கலாக பேசுகிறாங்க. ஏங்க அந்த மீனா தன் தங்கச்சிக்கு கெட்டின புருஷன்கிட்ட கூட கேட்காம, ஒரு பொண்ணு கட்டுறவங்க கூட கேட்காம அவங்க பாட்டில் கல்யாணம் முடிச்சு வச்சுருக்காங்க. இவனும் கொஞ்சம் கூட கோவப்படாமல் அவளை சிரிச்சுட்டு வீட்டுக்கு கூட்டி வந்துருக்கானாங்க. இது என்னங்க இது அப்படி இப்படிங்கும்போது விஜயா அவங்க புருஷன் பொண்டாட்டி அவன் குழந்தையா விரும்பிட்ட ஒரு பையனை அவனுக்கே கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு வச்சுட்டாங்க வச்சுட்டாப்புல. இது என்ன பேசுகிற அப்படிங்கிறாங்க. ஏங்க அவனுக்கு மட்டுமா வச்சுருக்காங்க, இந்த ரவிக்கு சுதிக்கு இந்த மீனை தான் கல்யாணம் முடிச்சு வச்சுருக்கான். இவன் என்னமோ கல்யாணம் பண்ணிக்கிற பெரிய ஆள் மாதிரி இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. இந்த முத்துலாம் எப்படி தான் இதை மன்னிச்சிக்கிட்டு ஏற்றுக்கிட்டு தானோ, அவன்லாம் வந்து ஒரு மனுஷனை ஏற்றுக்கிட்டே கூடாது, வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே ஏம்மா எந்த சூழ்நிலையில் மீனா கல்யாணம் முடிச்சு வச்சாங்க எனக்கு தெரியும். அது 2 பேரும் விரும்பிட்டாங்க. அதுபோக 2 பேரும் நல்லா படிச்சிருக்காங்க, வேலை பார்க்காங்க, அவங்க பிழைச்சிப்பாங்க. எப்படினாலும் சீதாவுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும். சீதா வந்து அந்த மாப்பிள்ளையை பிடிச்சிருக்குன்னா அவரும் பிடிச்சிருக்குனாரு, கல்யாணத்தை முடிச்சு வச்சிட்டா அப்படிங்கும்போது நீ ஏன்டா போகல, அப்போ எதாவது கதை இருக்கலாம் அப்படிங்கும்போது அதில் ஒரு கதை இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா வந்து இது எப்படியாவது தெரிஞ்சுக்கணுமேன்னு சொல்லி சிந்தாமணி கால் பண்ணுதாங்க. சிந்தாமணி கால் பண்ணி அந்த ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்க அந்த சீதா பற்றி விசாரிங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆஸ்பத்திரியிலேருந்து கேட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி அது உள்ள முழுகாமல் இருக்கான், அதான் ஒரியா, அதனால தான் உடனே கல்யாணமா அப்படிங்கிறாங்க. ஏங்க கேள்விப்பட்டீங்களா, அந்த மீனாவோட தங்கச்சி சீக்கிரம் கல்யாணம் முடிய காரணமே வந்து அவன் காதலிச்ச பையன் கூட நெருங்கிட்டா போலக்கு, அதனால தான் வந்து சீக்கிரம் இவங்க கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க, அதை புள்ளோண்டா இருக்கலாம் அப்படிங்கும்போது விஜயா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு. எப்பா அம்மா சொன்னது உண்மை தான், அவங்களுக்கே கல்யாணத்தை பண்ணி கொடுத்தாச்சு, அந்த கட்டத்தில் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் தான் என்னையை கூடாமல் கல்யாணம் பண்ணியிருக்கா மீனா, மற்றபடி ஒன்றுமே கிடையாது. மீனா ரொம்ப சரியாக தான் பண்ணியிருக்கா. எனக்கு அவர் மேலே கோவம் இருந்தாலும் சீதா மேலே அவள் கோவப்பட முடியல, அவள் தங்கச்சி, அவள் கல்யாணம் முடிச்சதில் தப்பு கிடையாது. எனக்கு அவர் மேலே கோவம் இருந்துச்சான், என்னை சீதா கழுத்தில் தாலியை கட்டினாரோ அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் அவர் வந்து எனக்கு சொந்தக்காரர் ஆகிட்டார். அதுபோக அந்த வீட்டுக்கு மூத்த மருமகன் நான் தான். மீனா அப்பா இருக்க இடத்துல நான் தானே இருக்கணும், அதனால் வந்து எல்லாத்தையும் நான் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு தான் போகிறேன் அப்படிங்கும்போது அப்படி ஏன்டா ஏற்றுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கும்போது, ஏம்மா என் மேலே ஒன்றும் பாசம் இல்லை, மீனாவுக்கு எதிராக பேசுனீங்கன்னா நாங்கள் 2 பேரும் ஏதாவது ஒரு வகையில் சண்டை போட்டு இந்த வீட்டை விட்டு போகணும், அது நடக்காதும்மா, அது நடக்கவே நடக்காது. மீனா என் பொண்டாட்டி, அவன் மேலே எனக்கு 1000 கோவம் இருக்கும், அதுக்காக வீட்டை விட்டு போகணும் நானும் சொல்ல மாட்டேன், அவளும் போக மாட்டான், இதுதான் எங்கள் பாசம் அப்படிங்கும்போது மீனா ரொம்ப தேங்க்ஸுங்க. இதுக்கு என்ன தேங்க்ஸு, இல்லைங்க நான் வந்து உங்களுக்கு கேட்காம மீறி கல்யாணம் முடிச்சு வச்சாலும் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்களே அப்படிங்கிறாங்க. மீனா அங்கே பாரு, இக்கட்டான சூழ்நிலை வரும்போது யார் முடிவெடுக்கா அப்படிங்கிறது தான் ஒரு மேட்ரு. நீ கரெக்டான டயத்தில் முடிவெடுத்து கரெக்டாக செஞ்சுருக்க, யாரும் வந்து ஒரு கதையை பேசாமல் இருக்கும்போது நீ பண்ணியிருக்கல, இதுதான் மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க. டே முத்து, இப்படி புரிஞ்சுக்கிட்டு வாழணும்டா, இதுதான் வாழ்க்கை. புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே ஒரு மேடுபாடு வரலாம், சில எதையாவது ஒரு தேவை ஏற்படும் போது மறைச்சிருக்கலாம், அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்து வாழதான் வாழ்க்கை அப்படிங்கும்போதேப்பா நீங்கள் சொல்கிறதாம்மா நான் நினைக்கிறேன், அப்போ நான் ரோகிணியை மன்னிச்சு ஏற்றுக்கிறது தான் வாழ்க்கையா அப்படிங்கும்போது அண்ணாமலைக்கு இங்கே விஜயாவுக்கு சரியான கோவம் வந்துட்டு, அந்த முத்து வந்து ஒன்றும் படிக்கலை, இந்த பூக்காரி பணக்காரி இல்லை தான், ஆனால் அவங்களுக்குள்ளே எப்படி போனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ அப்படி இல்லைடா, நீ ஏகப்பட்ட டிகிரி படிச்சிருக்க, உனக்கு நான் என்னென்னாலும் பண்ண தயாராக இருக்கேன் அப்படிங்கும்போது நீ என்னடா நீ ரோகிணிகிட்ட பேசணும், தேவையே இல்லை, அந்த ரோகிணி நமக்கு என்னெல்லாம் செஞ்சுட்டா மறந்துட்டியா, 1000 பொய் சொல்லியிருக்கா, நம்மளுக்கு என்னத்தையா சமைச்சு கொடுத்து நம்ம மாதம் கணக்கில் ஆஸ்பத்திரி கலைஞ்சிருக்கோம், இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு பாடு பார்த்துட்ருக்கோம், அப்படி இருக்கும்போது நீ வந்து அந்த ரோகிணி கூட பேசணும்னு சொல்லிகிட்டு இருக்க அப்படிங்கும்போது, இல்லைம்மா கட்டின பொண்டாட்டிகிட்ட பேசினா நல்லது, கட்டின பொண்டாட்டி வந்து புருஷனுக்காக தான் சப்போர்ட் பண்ணோம் அப்படி இப்படின்னு அப்பா சொன்னார்ல, அதான் சொல்கிறேன் அப்படிங்கிறேன். உனக்கு என்னடா அவள் சப்போர்ட் பண்ணிட்டா, பார்லர் வச்சுருந்தேன்னு சொல்லி ஏமாற்றிருக்கா, பெரிய பணக்காரனே ஏமாற்றிருக்கா, நாளைக்கு வேறு எதெல்லாம் ஏமாற்றி வச்சுருக்கான்னு தெரில, ஒழுங்கு மரியாதையாக அந்த ரோகிணி யார் என்னவன்னு தெரிஞ்சுக்கடா, இப்படியே இருக்காத, அவங்க அப்பா பேர் அவங்க அம்மா பேர் உண்மையிலே எந்த ஊர் தான், அவங்க சொத்து பற்றி என்ன தான், அவங்க சொந்த பந்தம் யார், எது வழி வாய்ப்பு இருக்கான்னு தெரிஞ்சு வச்சுக்கா அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லி ரோகிணி வா அப்படிங்கிறாங்க. நீ எங்கே சின்ன வயசுலேருந்து படித்த வச்ச அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லு அப்படிங்கும்போது ரோகிணி திருதுன்னு முடிக்காங்க. ஆகா நம்ம எதையாவது சொல்ல போனால் மனோஜ் விசாரிச்சிட்டான்னா நமக்கு பெரும் பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மனோஜ் அதெல்லாம் உங்களுக்கு நான் பிறகு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீ படித்த இடம் எந்த இடம்னு எனக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ் நான் தான் ஒரு பேப்பர்லாகவே எழுதி தந்துடுறேன், நான் வாயில் சொல்கிறதோட உங்களுக்கு அது பிரயோஜனப்படும்ல அப்படிங்கும்போது, சரி
அது எல்லாத்தையும் எழுதி கொடு. நீ எங்கே படிச்ச, எது படிச்ச, உங்கள் அப்பா அம்மா பேர் என்ன பேர், எந்த ஊரில் இருந்தீங்க, கடைசியாக நீ கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன செஞ்ச அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் எழுதி கொடு அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முடிச்சுட்டு பேனா எடுத்துகிட்டே உட்காந்துருக்காங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.